ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நேற்றைய செய்தியினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்னவென்றால், பரிசுத்தமாய் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கும் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இப்போ ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். குற்றமற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு. அந்த ஒரு காரியம் என்னவென்றால் 6ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில், கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக தமது தயவுள்ள சித்தத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சுவிகார புத்திரராக முன்குறித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவருடைய புத்திரராக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அதற்காக பரிசுத்தம் உள்ளவராகவும் குற்றமற்றவராகவும் இருப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். அப்போ முக்கியம் என்னன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு புத்திரராக இருக்க வேண்டும், மகனாக மகளாக இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு மக்களையும் தேவனுக்கு மகனாக மகளாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன செய்தோம் என்றால், என்ன செய்தார்கள் என்றால், பரிசுத்தத்தை எம்பஸ் பண்ணாங்க, பரிசுத்த வாழ்க்கையை எம்பஸ் பண்ணாங்க. பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும் என்ற நோக்கம் சபைக்கு வந்துவிட்டது. நாம் பிள்ளையாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த பிள்ளையாய் வாழ்வதற்காகத்தான் இந்த பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் வாழ வேண்டும், அதற்காக முன்குறித்திருக்கிறார் என்பதை விட்டுவிட்டு ஹோலி லைஃப்பை தான் எம்பஸ் பண்ணாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் நான் நேற்று சொன்னேன். பரிசுத்த வாழ்வு என்பது அவசியம். ஆனால் பரிசுத்தவான்கள் எல்லாரும் பிள்ளையாக மாற முடியாது. அதற்காக தான் சொன்னேன், புத்த மதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்க முடியாது. கோல் என்னன்னா, நீங்கள் பிள்ளையாக மகனாக மகளாக வாழ்வது மிக முக்கியம். ஸ்தோத்திரம். தேவனுடைய லட்சியமே, தேவனுடைய விருப்பமே, தேவனுடைய நோக்கமே உங்களை ஆண்டவர் எதற்காக முன்குறித்திருக்கிறார் என்றால், பிள்ளைகளாக மகனாக மகளாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முன்குறிக்கல, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டில் எப்படின்னா, பரிசுத்தம் வாழ்வதற்காகவே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். நான் பரிசுத்தர், நீங்கள் எல்லா நடக்கையிலும் நீங்கள் பரிசுத்தராக இருக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நீங்கள் மகனாக மகளாக அவருக்கு இருக்கணும். அதான் மிக முக்கியம். ஆனால் சபை செய்தது, ஆயர்கள் செய்தது, பரிசுத்தம் அடையுங்கள், பரிசுத்தம் அடையுங்கள், வருகைக்காக பரிசுத்தம் அடையுங்கள், வருகைக்காக பரிசுத்தம் அடையுங்கள் என்று சொல்லி, அது இருக்கட்டும். முதல்ல மகனாக மகளாக நீங்கள் பிரைஸ் காட் ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசு மூலமாக மகனாக மகளாக இருப்பதற்கு முன்குறிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதுதான் விசேஷமானது. இரண்டாவதுதான் பரிசுத்தம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உங்களை பரிசுத்தம், நீங்கள் புத்திரராக இருக்கும்படி பரிசுத்தராக தெரிந்து கொண்டார். நீங்கள் புத்திரராக இருக்கும்படி பரிசுத்தராக தெரிந்து கொண்டார். இதுதான் நோக்கம். எதற்காக? புத்திரராக இருக்கும்படி தான் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருந்தால் தான் பிள்ளைகள் என்பதல்ல.
அப்போ பரிசுத்தமாக இருந்தால் தான் பிள்ளைகள்னால் புத்த மதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், இந்து மதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், ஜைன மதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், இஸ்லாம் மதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் பிள்ளைகளாகி விடுவார்கள். அப்போது முதல்ல நீங்கள் மகனாக, மகளாக, புத்திரராக, சுவிகர புத்திரராக இருக்கும்படி முன் குறிக்கப்பட்டவர்கள். ஆனால் பரிசுத்தமாய் வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரி, நல்லா புரியுங்க. பரிசுத்தம் வாழ்வது எப்படி? பரிசுத்தம் வாழ்வது எப்படி? நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பரிசுத்தம் வாழ்வது எப்படின்னா, ஜெபிக்க வேண்டும். நல்லா ஜெபிங்க பிரதர். பரிசுத்தம் அடைவதற்கு ஜெபிங்க பிரதர். ஆனால் அதற்கு எந்த பவரும் இல்லை உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. ஜெபம் பண்ணியே பரிசுத்தம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே முடியலையே. இப்போ ஜெபத்தை மட்டுப்படுத்தலை, நீங்கள் அதை நம்பாதீர்கள் என்று சொல்லுகிறேன். ஜெபம் பரிசுத்தம் அடைய அல்ல, ஜெபம் தேவனோடு உறவு கொள்ள. ரெண்டாவது, நீங்கள் பரிசுத்தம் அடைய நல்ல உபவாசிங்க பிரதர். சரீரத்தை பட்டினி போட்டு ஒடுக்குங்க பிரதர். எவ்வளோதான் ஒடுக்குனாலும் சரீரத்தில் நன்மை எதுவும் வாசமாக இல்லை. ஸ்தோத்திரம். பிரதர் நல்ல தீர்மானம் எடுங்க பிரதர். சிஸ்டர் நல்ல தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் எடுக்கணும்? தீர்மானம் எடுத்த பரிசுத்தம் ஆயிடலாமா? உபவாசித்தா பரிசுத்தம் ஆயிடலாமா? ஜெபித்தா பிரார்த்தனை பண்ண பரிசுத்தம் ஆயிடலாமா? வேதம் வாசித்தா பரிசுத்தம் ஆயிடலாமா? ஆவிக்குரிய போதனையை கேளுங்க பிரதர், கேட்ட பரிசுத்தம் ஆயிடலாமா? எப்போ சபைக்கு வந்துட்டு போங்க பிரதர், சபைக்கு எப்போ வந்துட்டு போனால் பரிசுத்தம் ஆயிடலாமா? இப்போ எல்லாமே இந்த வெளிப்புற காரியத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்கள் வெளிப்புறத்தில் உள்ள காரியத்தை சொல்லவில்லை. அது தென் செகண்ட். யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்? தென் செகண்ட் அது. ஸ்தோத்திரம். தேவன் தலைகீழாக செயல்படுகிறார். புரிஞ்சு கொள்ளுங்க. தேவன் தலைகீழாக செயல்படுகிறார். பிரைஸ் காட். எப்பொழுதும் தேவன் வெளியே இருந்தல்ல, உள்ளே இருந்து தலைகீழாக வெளியே வருகிறார். அதை நீங்கள் புரியணும். இது ஆயர்களுக்கு புரியலை. தேவன் வெளியே இருந்து உள்ளே வருவதல்ல, முதலில் உள்ளே இருந்து அவர் வெளியே செயல்படுகிறார். உள்ளே இருந்து ஜெபிப்பது, உள்ளே இருந்து உபவாசிப்பது, உள்ளே இருந்து போதனையை கேட்பது, உள்ளே இருந்து சபையோடு தொடர்பு கொள்வது. உள்ள சரியில்லாட்டா வெளியால எதையுமே செய்ய முடியாது. அவர் உள்ளே இருந்து செயல்படுகிறார். இப்ப மாயர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், உபவாசியங்கள் என்பது வெளியே, ஜெபிப்பது என்பது வெளியே, வேதம் வாசிப்பது என்பது வெளியே, தீர்மானம் எடுப்பது என்பது வெளியே, ஸ்தோத்திர சபையோடு ஒரு சர்ச்சோடு தொடர்பு இருப்பது வெளியே. தேவன் தலைகீழாக செயல்படுகிறார், உள்ளே இருந்து செயல்படுகிறார். மதம், சபை என்ன செய்கிறது என்றால், வெளியே இருந்து உள்ளே வர விரும்புகிறார்கள். வெளியே பரிசுத்தம், வெளியே வேதவாசிப்பு, வெளியே உபவாசம், வெளியே ஜெபம், வெளியே தீர்மானம், வெளியே எடுத்து உள்ளே சரிபடுத்த விரும்புகிறார்கள். ஆகவேதான் பரிசுத்தமாயிருங்க, பரிசுத்தமாயிருங்க, பரிசுத்தமாயிருங்க என்று சொல்லுகிறார்கள். எங்கள் போதனையை நீங்கள் தொடர்ந்து கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஏதோ இடையில வந்து கேட்டால் இவர் ஜெபம் வேண்டாங்கிறாரு, உபவாசம் வேண்டாங்கிறாரு, பரிசுத்தம் இல்லைங்கிறாருன்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. அதுவல்ல. வெளியே இருந்து வருவது உள்ளே கொண்டு போவது அல்ல. வெளியே இருந்து உள்ளே கொண்டு போவது அல்ல. ஸ்தோத்திரம். அப்ப வெளியே இருந்துதான் உள்ளே செயல்பட செய்கிறார்கள்.
அதுதான் நம்முடைய பலவீனம். இதனால் மாற முடியாத அநேக தவறுகள் விசுவாசியுடைய வாழ்க்கையில், ஆயருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. வெளியே ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க, நல்ல வொர்ஷிப் பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க, எல்லாம் வெளியே நடக்குங்க. ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவாங்க, வாரத்தில் 4 நாள் கூட்டம்னா எல்லாம் வருவாங்க. வெளியே இருந்து எல்லாம் சரியா இருக்கும். இன்னர், வெளியே ஹோலினஸ் தெரியும், இன்னர் உள்ள. அப்போ உள்ளே இருந்து ஆரம்பிப்பதற்கு பதிலாக நாம் வெளியே இருந்து ஆரம்பித்து உள்ளே கொண்டு வருகிறோம். அப்படி அல்ல, தேவன் தலைகீழாக செயல்படுகிறார். தேவன் உள்ளே இருந்து செயல்படுகிறார். அப்போ முதல்ல என்ன செய்கிறார் ஆண்டவர்? முதல்ல ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். எங்கே விசுவாசிக்கிறோம்? உள்ளே. ஸ்தோத்திரம். இதன் மூலம் தெரிந்து கொள்ளப்படல் வருகிறது. என்ன வருகிறது? அவரை விசுவாசிப்பவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் மகனாக மகளாக தெரிந்து கொள்கிறார். எங்கே தெரிந்து கொள்கிறோம்? உள்ளே தெரிந்து கொள்கிறோம். ஜெபித்தல்ல, உபவாசித்தல்ல, வேத வாசித்தல்ல, தீர்மானம் எடுத்தல்ல, ஆலயத்திற்கு ஒழுங்கா சென்றல்ல. விசுவாசிக்கிறோம், மகனாக மகனாக மாற்றுகிறார். விசுவாசிப்பது எங்கே? இன்னர். இதன் பின்பு விசுவாசித்து உங்களுக்குள் உட்பிரவேசிக்கிறார். விசுவாசித்தவுடனே உள்ளே நுழைகிறார். எங்கே நுழைகிறார்? யோவான் 1:12 விசுவாசிக்கிறோம். 1:14 மாமிசமும் இரத்தமும் உடையவராய் அவர் கிருபையும் சத்தியமாய் அவர் ஒரு மனுஷனுக்குள் நுழைந்து வாசம் பண்ணுகிறார். உள்ள போயிடுறாரு. நீங்க தெரியுதோ தெரியலையோ, புரிஞ்சுதோ புரியலையோ, கற்றுக் கொடுத்தார்களோ கற்றுக் கொடுக்கலையோ, ஆனால் நீங்கள் விசுவாசித்தவுடனே மகனாக மாறுகிறீர்கள். உங்களை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் உங்களுக்கு உள்ளே அவர் பிரவேசித்து விடுகிறார். இங்கதான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்த பிறகுதான் வெளியவே ஹோலினஸே ஆரம்பிக்கும். வெளியே ஹோலினஸ் பரிசுத்தமா வாழ்ந்து உள்ளே மகனாய் மாறுவதல்ல, உள்ளே விசுவாசிப்பதல்ல. முதல்ல விசுவாசிப்பது தேவன் ஆவியாக உள்ளே கிருபையும் சத்தியமாய் உட்பிரவேசிக்கிறார். இங்கு உள்ளே உட்பிரவேசித்த பின்புதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியில் தங்கி கலந்து இணைந்து விடுகிறார். 1 கொரிந்தியர் 6:17, யோவான் 14:7, 1 கொரிந்தியர் 6:19, யோவான் 14:23, யோவான் 14:7, யோவான் 14:23. இந்த வசனங்கள்லாம் வாசித்தால் பிதாவும் தேற்றவாகிய பரிசுத்த ஆவியானவரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் 14:7, 14:14, 14:23, 1 கொரிந்தியர் 6:17, 2 கொரிந்தியர் 6:19, கலாத்தியர் 4:6. இந்த வசனங்களின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் ஒரு மனுஷனுக்குள் விசுவாசித்தோடனே நுழைகிறார். நுழைந்து ஆவியில் ஆவியாக உள்ளே மாறுகிறார். இது நடந்ததான் வெளியே ஹோலினஸ், பரிசுத்தம். இது உள்ளே நடந்தாதான் மகனாக மாறுவது. முதலில் மகனாக மாறுவது, விசுவாசிப்பது, தேவன் ஆவியாக, திரியேக தேவன் ஆவியாக உள்ளே வந்து உங்கள் ஆவியோடு கலந்து இணைந்து வாழ்வது. ஆகவே மகனாக வாழ்வதற்காகத்தான் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஆவியாக உள்ளே அவர் வருகிறார். இது வந்த பின்புதான் வெளியே பரிசுத்தம் வாழ்வது நடக்குது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க சபையில? இதை சொல்லி கொடுக்காம பரிசுத்தமா இருங்க பிரதர், பரிசுத்தமா இருங்க பிரதர், தீர்மானம் விடுங்க பிரதர், உபவாசம் போடுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர், காத்திருங்க பிரதர், அடிக்கடி சர்ச்சுக்கு வாங்க பிரதர்.
ஒன்றும் நடக்கவே நடக்காது. இதுதான் ப்ராசஸ். எபேசியர் 1:4 இதான் மறைக்கப்பட்ட ஞானம். எபேசியர் 1:4 பரிசுத்தமாக இருப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். 1:6 புத்திரராக இருக்கும்படி முன் தீர்மானிக்கப்பட்டோம். எது முக்கியம்? முதல்ல நீங்கள் பிள்ளை ஆவது முதல் முக்கியம். உங்கள் ஆவியோடு அவர் கலந்து இணைவது முக்கியம். நீங்கள் விசுவாசிப்பது முதலில் முக்கியம். இது எல்லாமே இன்னரில் நடக்குது, உள்ளே நடக்குது. உள்ளே இருந்து வெளியே ஆண்டவர் செயல்படுகிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக வாழ்வது உங்கள் ஆவியில் திரியேக தேவன் ஆவியாக கலைந்து இணைவது மூலமாக நடக்கக்கூடியது. புரியுங்களா? இங்கே தான் வெற்றியே இருக்கு. பரிசுத்தமாய் வாழ்வது நீங்கள் விசுவாசித்து மகனாய் மாறியவுடனே ஆவியானவர் உங்கள் ஆவியில் உள்ளே கலந்து இணைகிறார். நானும் பிதாவும் வந்து உங்களோடு உங்களுக்குள் தங்குவேன் என்று சொல்லிவிட்டார். யோவான் 14:7, 14:23 பார்க்கணுமா? வாசிக்கணுமா? வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். சிலருக்கு வாசித்து காமிச்சாதான் பைபிள் செல்ல புரியும், இல்லைன்ட்டா புரியாது. யோவான் 14:7 பாருங்க. 7 என்ன சொல்லுதுன்னு? ஸ்தோத்திரம். என்னை அறியீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். 7 14:17 அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அறிவீர்கள். யார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுவதை நீங்கள் அறிவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21 பாருங்க. நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். எங்கே? உள்ளே. அடுத்தபடியே பண்ணுங்க. 23ஆம் வசனத்தை பாருங்க. நாங்கள் பிதாவும் நானும் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். பிதாவும் குமாரனும் 23ஆம் வசனத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். 14ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, glory to God, ஆவியானவர் 16ஆம் வசனத்திலே ஆவியானவர் உங்களோடு வாசம் பண்ணுகிறார். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார், பிதாவும் குமாரனும் உங்களுக்குள் வருகிறார். 14:23 ஸ்தோத்திரம். அப்போ ஆவியில் ஆவியாக கலந்து இணைந்தது மூலம் நடக்கக்கூடியது தான் பரிசுத்தம். இதற்கு முதலில் உங்களை புத்திரராக முன்குறிக்கிறார். ஃபஸ்ட்டு விசுவாசித்து மகனாக மாற்றி உங்கள் ஆவியோடு ஆவியாக அவர் கலந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தெரிந்து கொண்டார். இனி அதுக்கப்புறம் தான் நீங்கள் பரிசுத்தமாக வாழ போறீங்க. விசுவாசித்த உடனே மகனாக மகளாக மாற்றப்படுகிறீங்க. உங்கள் ஆவியோடு ஆவியாக பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் 14, 16, 14, 23 கலந்து இணைகிறார். இதற்கு பின்பு புத்திரராய் முன்குறித்த பின்பு உங்கள் ஆவியோடு ஆவியாக கலந்த பின்பு பரிசுத்தமாய் வாழும்படி தெரிந்து கொள்ளுகிறார். இதுதான் இரண்டாவது அனுபவமாகும். விசுவாசித்து புத்திரராய் மாறி உங்கள் ஆவியில் ஆவியாக கலந்த பின்பு இரண்டாவது அனுபவம் தான் பரிசுத்தமாய் வாழுகிற அனுபவம். இதைத்தான் கற்றுக் கொடுக்கல அப்படிங்கிற நாங்க. ஸ்தோத்திரம். சரி, பரிசுத்தமா வாழ்வதுனா என்னங்க? சொல்லுங்க. பரிசுத்தமா வாழ்வதுனா என்ன? பரிசுத்தமாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழனா நீங்கள் உங்கள் ஆசான்கிட்ட கேளுங்க, உங்கள் குருவிட்ட கேளுங்க, உங்களுடைய ஆயர்கிட்ட கேளுங்க, கேள்வி கேளுங்க. பரிசுத்தமாக வாழ்வதுனா என்னங்க அப்படின்னு கேளுங்களேன். பரிசுத்தமாக வாழுங்க அப்படிம்பாங்க. பரிசுத்தமாக வாழுங்க அப்படிங்க. சார், பரிசுத்தமாக வாழ்வதுனா என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உங்கள் இயல்பான பழைய மனிதன், பழைய ஆதாம்
வாழ்க்கையை முழுவதும் மாற்றுவதுதான் பரிசுத்தமாகுதல். பழைய ஆதாமினுடைய மாமிச குணங்களை, இயல்புகளை முழுவதும் மாற்றுவதுதான் பரிசுத்தம், பரிசுத்தமாய் வாழ்வது. மகனாக மகளாக மாறுவதுன்னா என்னங்க? மகனாக மகளாக மாறுவது என்றால் தேவனோடு ஒன்றாக கலந்து இணைவது ஆகும். ஒரே ஆவியாக கலந்து இணைகிற அனுபவமே மகனும் மகளும். அவருடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, குமாரனுடைய ஆவி உங்கள் ஆவியோடு வந்து கலந்து இணைவதுதான் மகனாக மகளாக மாறுவது. கலாத்தியர் 4:6. பரிசுத்தமாக வாழ்வது என்ன? மகனாக வாழ்வது என்ன? பரிசுத்தமாய் வாழ்வது என்றால் பழைய ஆதாமின் குணங்களை, இயல்புகளை முற்றிலும் மறுதலிப்பது. மகனாக மகளாக வாழ்வதுனா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவியோடு உங்கள் ஆவி கலந்து இணைவது, கலந்து ஒன்றாய் மாறுவது. கலாத்தியர் 4:6. அப்போ பரிசுத்தமாகுதல் என்பது வெளி வாழ்வில் இயற்கையாக மாறுவது. முதலில் எது முக்கியம்? இன்னர், உள்ளே தேவனுடைய ஆவியோடு கலந்திணைந்து மகனாக மாறுவது. இதுதான் மிக முக்கியம். இது இல்லாட்டா பரிசுத்தமாவது நடக்காது, ஹோலினஸ் லைஃப் வராது. உங்க ஆவிக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்தாவி, தேவனுடைய ஆவி கலந்து இணைந்தால் தான் மகனாக மகளாக முதலாவது மாற முடியும். இங்க மாறினாதான் வெளியே பிரைஸ் காட் இயற்கையாக ஆதாமின் குணங்களையும் சுபாவங்களையும் இயல்புகளையும் மாற்றுவது, பழைய மனிதனை மாற்றுவது உண்டாகிறது. இப்ப சபை என்ன தப்பு பண்ணுச்சு? பரிசுத்தமடை என்று முதலாவது கற்றுக் கொடுத்தார்கள். மனிதனால் முடியவில்லை, சபை மக்களால் முடியவில்லை. ஸ்தோத்திரம். அப்போ மகனாக மகளாக மாறுவதனுடைய முக்கிய காரணம் என்ன? மகனாக மகளாக மாறும் முக்கிய காரணம் தேவனுடைய ஆவியில் உங்கள் ஆவியில் கடந்து இணைவதால் அங்குதான் பரிசுத்தமே உண்டாகிறது. ஏன் இஸ்ரவேல் மக்களால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்றால் இந்த அனுபவம் இல்லை. ஆகவே ஐடல் வர்ஷிப்பையும் பிராஸ்டிடியூட்டையும் விபச்சாரத்திலும் அவர்கள் அடிக்கடி விழுந்தார்கள். உங்கள் ஆவியும் தேவனுடைய ஆவியும் கலந்து இணையும் பொழுதுதான் பரிசுத்தமாகுதலே உள்ளே இருந்து உண்டாகிறது. புரியுங்களா? அதான் தலையில இருந்து ஆண்டு வேலை செய்கிறார், உள்ளே இருந்து வேலை செய்கிறார். அப்போ தேவன் உள்ளே இருந்து வெளி வாழ்க்கையை சரிபடுத்துகிறார். ஆகவே தான் உங்கள் ஆவியில் அவர் ஆவியாக வாசம் செய்கிறார். இதற்காகத்தான் நான் தலைகீழாக தேவன் செயல்படுகிறார் என்று சொன்னேன். மீண்டும் இந்த செய்தியை திருப்பி ரிப்பீட் பண்ணி 67வது 68வது செய்தியும் 69வது செய்தியும் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ தேவன் உள்ளே இருந்து வெளி வாழ்க்கையை சரிபடுத்துகிறதற்குத்தான் உங்கள் ஆவியில் ஆவியாக வாசம் செய்கிறார். இதற்காகத்தான் தலைகீழாக தேவன் செயல்படுகிறார் என்று சொன்னேன், உள்ளே இருந்து செயல்படுகிறார் என்று சொன்னேன். இது உங்களுக்கு 69வது செய்தி. அப்போ கருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தவறு செய்ய காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டேன் என்றவர்கள் பாவம், தவறு, குற்றம் செய்வது ஏன்? சபையில் ஒருவர் நிலைந்தவுடன் அவங்களுக்கு வார்த்தை போதிக்கப்படுகிறது.
ஒரு 3 மாதத்தில் அவருக்கு பேப்டிசம் கொடுக்கப்படுகிறது, அவருக்கு கம்யூனியன் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் எந்த கொள்கை உடைய சபைக்குள் போகிறார்களோ அந்த கொள்கையை மக்களுக்குள் வைக்கிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் கலந்து இணைவதற்கு பதிலாக எந்த ஸ்தாபனத்தில் எந்த போதருடைய கொள்கை இருக்கிறதோ அந்த கொள்கையை, அந்த உபதேசத்தை வைத்து, இந்த உபதேசத்தின்படி தான் நீங்கள் பரிசுத்தமாக முடியும் என்று சொல்லி அவனுடைய கொள்கையும் உபதேசங்களையும் உள்ளே நுழைத்து வைக்கிறார்கள். அதனால தான் சாதி பார்ப்பதில் இருந்து, டவுரி வாங்குவதில் இருந்து, எல்லா தப்பு பண்ணுவதில் இருந்து, மறைமுகமான குற்றங்கள் செய்வதிலிருந்து, மருமகளுக்கு மாமியாருக்கும் உறவு சரியில்லாமல், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உறவு சரியில்லாமல் இருப்பதெல்லாம் உண்டாகிறது. என்ன வைச்சாங்க? எந்த சபைக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பேப்டிசம் கொடுத்து, கம்யூனியன் கொடுத்து, தசமகம் கொடுப்பதை போதித்து அவங்க கொள்கையைத்தான் உள்ள வச்சாங்களே தவிர தேவனுடைய ஆவிய மகனாக மகளாக மாறுவதற்கு வழிகாட்டி, தேவனுடைய ஆவியை அவங்க ஆவியில் கலந்திணைய வைத்து அதன் வழியாக வெற்றி வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுக்கல. தேவனுடைய ஆவியை உள்ள கலந்திணைந்து வைப்பதற்கு பதிலாக தங்களுடைய போதனைகளையும் கொள்கைகளையும் மதங்களையும் சபை சார்ந்த திட்டங்களையும் கொள்கைகளையும் உள்ளே வைத்து விட்டார்கள். அப்போ ஒருவர் சபைக்குள் நுழைந்தால் ஆவியின் தேவனோடு அவங்கள் ஆவி கலந்திணைவது வாழ்வாக மாறாமல் அதே சபைக்குள் இருக்கிற பாரம்பரிய உபதேசங்கள் கலந்து இணைவது, அவங்க கொள்கை கலந்து இணைவது, அவங்க எப்படி ட்ரெஸ் கொடுக்க சொல்கிறாங்களோ, எப்படி அணிகள் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறார்களோ, எப்படி மேக்கப் பண்ண சொல்கிறார்களோ, எப்படி தலை வர சொல்கிறார்களோ, எப்படி ட்ரெஸ் உடுத்திட்டு வர சொல்கிறார்களோ, எப்படி ஜெபிக்க சொல்லுகிறார்களோ, எப்படி உபவாசிக்க சொல்லுகிறார்களோ, எதெல்லாம் எப்படி சொல்கிறாங்களோ அதெல்லாம் உள்ள நுழைஞ்சி கலந்து இணைந்து ஒரு கலவையாக மாறி ஒரு மதமாக மாறி மதம் பிடிச்சி அலைகிறாங்க. ஆகவே என் ஆவியோடு தேவனுடைய ஆவி ஒன்றாய் கலந்து இணைந்திருக்கிறார் என்று வாழ்வு இல்லை என்றால் மகனாக மாறுவதும் மகளாக இருப்பதும் பரிசுத்தமாய் வாழ்வதும் இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட இடங்களிலே பரிசுத்தமாயிரு, 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 உன் கண்ணை ஒப்பு கொடு, உன் வாயை ஒப்பு கொடு, உன் உறுப்பை ஒப்பு கொடு, உன் கையை ஒப்பு கொடு, உன் இதயத்தை ஒப்பு கொடு, உன் மனசை ஒப்பு கொடு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் ஒப்பு கொடுக்க முடியாது. தோல்வி தோல்வி, மனதில் தோல்வி, எண்ணத்தில் தோல்வி, உணர்விலை தோல்வி, உணர்ச்சியிலை தோல்வி, பேச்சிலை தோல்வி, பார்வையிலை தோல்வி, எல்லா தோல்வியும் அங்கே இருக்கும். ஏன்னா செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாததை ஆயர்கள் செய்தபடியால் மக்கள் மீண்டும் வீழ்ச்சிகளையும் உணர்வுகளையும் எண்ணங்களிலையும் பார்வைகளிலையும் சிந்தைகளிலையும் அப்படியே பழைய மனிதனை போல் வாழுகிறார்கள். பழைய மனிதனுடைய இயல்பு சாகாமல் பரிசுத்தம் அடைய முடியாது. ஏன் பரிசுத்தம் அடைய முடியாது? விசுவாசித்து மகனாக மாறி தேவனுடைய ஆவியோடு அவங்க ஆவி கலந்து இணையாதபடியினாலே. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, பரிசுத்தமாகுதலுக்கும் பிள்ளையாய் இருப்பதற்கும் வித்தியாசத்தை மக்களுக்கு போதிக்க உதவி செய்தீங்க. தேவன் தலைகளாக செயல்படுகிறீர், உள்ளே இருந்து செயல்படுகிறீர். முதலாவதாக உள்ளே இருந்து விசுவாசிக்க வைக்கிறீர், மகனாக மாற்றுகிறீர், கிருபையும் சத்தியமாய் உள்ளே வாசம் பண்ணுகிறீர். எங்கள் ஆவியோடு ஆவியாக ஆண்டவர் யோவான் 14:16 படி 14 ஆண்டவர் 23 நீர் எங்களுடைய ஆவிக்குள் ஒன்றாக பிதா குமாரன் கலந்து இணைகிறீர். அந்த கலந்து இணைதன் மூலமாக மகன் மகன் புத்திரர் என்ற வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கிறது. அங்கிருந்து உள்ளே இருந்து ஆண்டவர் வெற்றி வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு தருகிறீர். பழைய மனிதனுடைய இயல்புகளை உள்ளே இருந்தே அழிக்கிறீர், பழைய மனிதனுடைய குணங்களை உள்ளே இருந்து அழிக்கிறீர், பழைய மனிதனுடைய பார்வையை, பழைய மனிதனுடைய உணர்வுகளை, பழைய மனிதனுடைய சிந்தைகளை, பழைய மனிதனுடைய ஆண்டவர் உணர்ச்சிகளை நீர் உள்ளேயே ஆவியாக இருந்து எல்லாவற்றையும் அழிக்கிறீர். அப்படிப்பட்ட வெற்றி வாழ்க்கை ஜனங்களுக்கு கொடுங்க. மதம் உள்ளே இல்லாதபடி
உபதேசங்கள் உள்ளே இல்லாதபடி ஆவியானவரே நீங்கள் உள்ளே இருந்து வெற்றி வாழ்க்கை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்.